எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் பகுதியில் வாழை மரம் எப்படி நம்ம வீட்டிலையே பராமரித்து வளர்க்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாழை மரத்துடைய அனைத்து பாகங்களும் நமக்கு பயன் தரக்கூடியதுங்க. தண்டு, இலை, காய், பூ மற்றும் பழம். வாழைக்கன்றை நம்ம நடவு செய்யும்போது நம்ம பார்க்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று தண்ணிங்க, இன்னொன்று சூரிய வெளிச்சம். நம்மளுடைய வாழைக்கன்று இருக்கக்கூடிய இடத்துல எப்பொழுதுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த வாழைக்கன்று கற்பூரவள்ளி ரகத்தை சேர்ந்ததுங்க. இது வருடத்துக்கு ஒரு முறை நமக்கு ஈல்டு தருதுங்க. குறைஞ்சது 12லேருந்து 16 சீப்பு வரைக்குமே நமக்கு இதில் நம்ம நல்ல முறையில் ஈல்டு எடுக்க முடியுது. 3 வருடத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்து வச்ச ஒரு சின்ன கன்று தாங்க இந்த வாழை மரம். தொடர்ந்து நல்ல முறையில் நம்ம பராமரிச்சுட்டு வர்றதுனால இது ஒரு நல்ல விதமான ஈல்டை நமக்கு தருது. வாழைக்கன்றுகள் வளர்ந்து வரும் தருணத்தில் நிறைய பக்கக்கன்கள் விடுங்க. நம்ம எல்லா பக்கக்கன்களையும் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய மெயினான மரத்துக்கு பலம் கிடைக்காது. அதனால் 1:1 ஒரு மெயினான மரத்துக்கு ஒரு பக்கக்கன் அப்படிங்கிற விகிதத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம நல்ல முறையில் நம்மளுடைய வாழை மரத்தை பராமரிக்கலாங்க. பராமரிப்புன்னு வரும்போதுங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை வெர்மி கம்போஸ்ட் இல்லாட்டி கவுடங் இல்லாட்டி தலை உரம் நம்மக்கிட்ட இயற்கையான முறையில் நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை நம்ம வாழைக்கன்றை சுற்றி நல்லா பறித்து விட்டுட்டு அந்த உரத்தை சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மண் வச்சு திரும்பவும் மூடிட்டு நம்ம தண்ணி விட விட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த வாழைக்கன்றுகளுடைய வேர் பகுதியில் இருக்கக்கூடிய வேர்கள் அந்த சத்துக்களை உறிஞ்சி மரம் சீக்கிரமாக நமக்கு வளர்ந்து வரும். நோய் தாக்குதல்னு பார்த்தோம்னா மிகவும் கம்மியான நோய் தாக்குதல் தாங்க. நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா வேப்ப எண்ணெயை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க ஒரு ஸ்ப்ரேயரை வச்சு நல்லா வாழை இலையோட மேற்பகுதி கீழ்ப்பகுதி எல்லா பக்கத்தையும் படுற மாதிரி நம்ம நல்ல ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். பூ வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய வாழை மரத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் தேவைங்க. அந்த வாழைக்குலை எந்த பக்கமாக சாயுதுங்கிறத பொறுத்து நம்ம சப்போர்ட் வைக்கணும். அதே மாதிரி வாழைப்பூ விரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே காய் இல்லாமல் சும்மா அது விரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அந்த டைமில் பார்த்து நம்ம பூவை பறித்து எடுத்துடணும். இல்லாட்டி வாழை மரத்துடைய சத்துக்கள் எல்லாம் காய்கள் பெருசாகிறதுக்கு உதவாமல் அந்த பூ விரியறதுக்கே போயிடும். அதனால் கரெக்டாக அதை பார்த்து நம்ம அந்த பூவை கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி நாங்கள் கட் பண்ணி எடுத்தது தாங்க இந்த வாழைப்பூ. இந்த வாழைப்பூ வச்சு என்னெல்லாம் ரெசிபி செய்யலான்னு நான் சீக்கிரமே குக் டு ஈஸி சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கங்க.